ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். தக்காளி ரசம் டேஸ்ட் அண்ட் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானல் வச்சுக்கலாம். வானல் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, கொஞ்சமாக வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து, பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வறுக்கும் போதே வாசனையாக வரும். அந்த ஸ்டேஜில் இறக்கி ஆற வச்சுக்கலாம். இப்போ புளி நம்ம தக்காளி அதிகமாக ஆட் பண்ணுறதுனால புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். புளியும் உப்பும் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ 4 காஞ்ச மிளகா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ ஒரு 3 தக்காளி, நல்லா பெரிய தக்காளி, பழுத்த தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு 4 தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி, இப்போ புளிக்கரைசல் அதில் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்கரைசலும் தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பவுடரு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு உங்கள் தண்ணி எந்த அளவுக்கு போதுமோ அந்த அளவுக்கு தண்ணியை கூட்டவோ குறைச்சிக்கோ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சு இது எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வர்றதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் விட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் தோலோட பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம அதில் மிளகா போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் இதில் ஒரு 2 வரமிளகா மட்டும் நான் கிள்ளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் அது கொதி வந்ததுக்கப்புறம் அதில் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ ரசம் நுரைச்சி பொங்கி வர மாதிரி இருந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பை சேர்த்துக்கலாம். சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு ஃப்ரை, இறால் தொக்கு எது வேணால் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.